அதனால மெஜாரிட்டி அப்படின்றதுனாலேயே எல்லா விஷயத்தையும் எதிர்கட்சியை பார்த்துட்டு சும்மா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அதை நான் ஒத்துக்கிறேன். ஆனால் நீங்க ஒரு விஷயத்த, ஒரு சட்டத்தையோ இல்லை ஒரு நடைமுறையோ எதிர்க்கிறீங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு ஜஸ்டிஃபிகேஷன் இருக்கும். இப்போ இந்த பத்திரிகை சுதந்திரத்தை ஒடுக்கும் சட்டம் அப்படின்னும் போது நாடு முழுக்க எதிர்ப்பு இருக்கு. ஏன் இப்படி எல்லாத்துக்கும் மர்சல் காமிச்சுட்டு இருக்கிறீங்க? ஐயோ நம்ம பசங்க எழுத மாட்டாங்க, நம்ம பசங்க எழுத மாட்டாங்க. நீங்க சொல்றீங்களே வடக்குலலாம் வந்து அவங்களுக்கு எஜுகேஷனே கிடையாது, வறுமையில் இருக்காங்க, வேலையே கிடையாதுன்னு. அவங்கெல்லாம் ஜுஜிபி அப்படின்ட்டு எக்ஸாம் எழுதிட்டு அவங்க வந்து செலக்ட் ஆகிட்டு போறாங்க. ஏன் நம்ம பசங்களை மட்டும் நீங்க இந்த மாதிரி மர்சல் காமிச்சிங்கன்னா நம்ம பசங்களுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்களா? நீங்க 5வது 6வது LKG இதுக்கே இன்டர்வியூ வைக்கிறாங்க, ரிட்டன் டெஸ்ட் வைக்கிறாங்க 5 6க்கெல்லாம். அப்ப அதெல்லாம் எப்படி அலோவ் பண்றீங்க? அப்ப தனியார்ல பண்ணா ஓகே, கவர்மெண்ட் பண்ணா நாட் ஓகே. சொல்ற காரணத்தை வேலிடா சொல்லு. இதை புரிஞ்சிக்காம வந்து இல்ல மைனாரிட்டிகளுக்கு எதிரான, இதுல மைனாரிட்டின்றதே கிடையாதுங்க. எந்த மதமாக இருந்தாலும் இங்க மதம் பிரச்சனை இல்லை. NGO அதுக்கு இவ்வளவு ரூல்ஸ், அதை ஃபாலோ பண்றீங்களா இல்லையா? இதுதான் கேள்வி. இந்த முன்னாடிலாம் இந்த கம்யூனிஸ்ட் தோழர்கள்லாம் தெருமுனை கூட்டம் போடும்போது நான் புஷ்ஷை கேட்கிறேன், நான் தாட்சரை கேட்கிறேன் அப்படின்னு பாக்குறவங்க, ஓ இங்க இருந்து நீ அவரெல்லாம் கேட்கிறாருப்பா, டேய் நீ என்னதான் கத்தினாலும் அடுத்த தெருவுக்கே உங்க குரல் கேட்காதுரா. அந்த மாதிரி தான் இது நீங்க தீர்மானம் போடுறது அப்படின்றது. போட்டு என்ன சாதிக்க போறீங்க நீங்க? இளையபாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினர் டெய்லி பஞ்ச் அருண் சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். வணக்கம் கௌதம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்க. 1 லட்சம் கோடி வந்திருக்குது, கேட்கணுமா? அது இன்வெஸ்ட்மெண்ட் எனக்கு இல்லை சார். இப்போ பார்த்தீங்கன்னா தமிழக சட்டமன்றத்தில் வந்து FCRA, நீட்டு, டீலிமிட்டேஷன் இது எதிர்த்து வந்து தீர்மானம் போட்டிருக்காங்க. இது மத்திய அரசோட ஒரு மோதல் போக்கு தானே கொண்டு போற மாதிரி இருக்குது. இருப்பா, முதல்ல இங்க வந்து கொசு இருக்கக்கூடாதுன்னு ஒரு தீர்மானம் போடுங்கப்பா. ஏன் சார் அப்படி சொல்றீங்க? அப்ப என்னன்னா அந்த ரெக்கார்டிங் நடந்துட்டே இருக்கும்போது இப்படி மூஞ்சில இப்படி கொசு சுத்துது, உடனே ஒரு தீர்மானத்தை போடுங்க. திமுக மாதிரி இவங்களும் அதுதான் சார் பண்றாங்க. இல்ல தீர்மானம் போட்டா கொசு போயிருமா? சரி, இப்ப நீங்க கேட்டீங்க மத்திய அரசோட மோதல் போக்கு அப்படின்னு. இப்ப திமுக அப்படின்ற இடத்துல தாவேகா அப்படின்னு மாறி இருக்கே தவிர வேற எந்த மாற்றமும் இருக்கா மாதிரி எனக்கு தெரியல. இவங்க ஆட்சிக்கு வந்த காலகட்டத்தில் இது எல்லாத்துக்கும் எதிர்க்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம உரிமைகளை நம்ம கேட்போம், மற்றபடி வந்து மத்திய அரசோட ஒத்துழைக்கிறதுலாம் தப்பே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு இம்ப்ரெஷன் கிரியேட் ஆச்சுங்க. ஆனால் இந்த காங்கிரஸ் கூட இருந்தது சும்மா விட மாட்டேதுங்க, சுற்றி விட்டு நேக்குது. அவங்க தான் வந்து ஏன்னா நேஷனல் லெவலில் அவங்களுக்கு ரெலவன்ஸை தக்க வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக இவங்க இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நீட்டை எதிர்த்து தீர்மானம் போட்டீங்க. ஏன் இதுக்கு முன்னாடி யாருமே நீட்டை எதிர்த்து தீர்மானம் போடலையா? என்ன ஆயிடுச்சு அந்த தீர்மானத்தினால? ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? அண்ணன் ஆ ராசா அவர்கள் ரொம்ப அழகாக ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பார், இந்த தீர்மானத்தினால என்ன பிரயோஜனம் அப்படின்னு. ஆனால் திமுகலேயே தீர்மானம் போட்டாங்க, அது வேற விஷயம். அது பேசினப்போ அண்ணன் வந்து எதிர்கட்சியாக இருந்தாங்கன்னு நினைக்கிறேன், அப்போ தீர்மானம் போடல. இப்போ இந்த FCRA இதை எடுத்து தீர்மானம் போடுறீங்க. போட்டு என்ன பண்ண போறீங்க நீங்க? இப்போ நான் கேட்குறேன், நீங்க வந்து ஒரு லெட்டஸ்ஸே இங்கே தமிழகத்தில் ஒரு சட்டம் கொண்டு வராங்க அப்படின்னு வச்சுப்பாங்க. இப்போ பாராளுமன்றத்தில் அவங்க ஒரு தீர்மானம் போடுறாங்க, தமிழ்நாடு அரசு இந்த சட்டம் கொண்டு வரக்கூடாது அப்படின்னு ஒரு தீர்மானம் போட்டாங்கன்னா இங்கே இருக்கவங்க சும்மா இருப்பாங்களா? அப்புறம் நேஷனல் லெவலில் இதை பாருங்க, ஜனநாயகம்னு என்னதுங்க? ரூல் ஆஃப் த மெஜாரிட்டி. அதானே, யாருக்கு மெஜாரிட்டி இருக்கோ ஜனங்க அவங்களுக்கு ஓட்டு போட்டுக்கிறாங்க, அவங்க சட்டத்தை கொண்டு வர போகிறாங்க. அதை விட்டுட்டு நீங்கள் இந்த சட்டத்தெல்லாம் கொண்டு வரக்கூடாது, அது யார் சொல்கிறது? சரி ரைட்டு, இந்த சட்டத்தை கொண்டு வரக்கூடாது அப்படின்னா இப்போ இந்த ரூல் ஆஃப் மெஜாரிட்டி அப்படின்னும் போது ராஜீவ்காந்தி ஆட்சி காலத்தில் வந்து பத்திரிகை சுதந்திரத்தை தடுக்கும் விதமாக ஒரு சட்டம் கொண்டு வர போகிறதா இது பண்ணாங்க. அப்போ எதிர்கட்சிகள், இன்ஃபேக்ட் அவர் பீரியடில் வந்து 400 சில்லற மெஜாரிட்டி, அவங்க எதிர்கட்சிகள்லாம் ஒன்றுமே கிடையாது. இருந்தாலும் எதிர்கட்சிகள் பெரிய கோஷம் போட்டாங்க, கோரிக்கை வச்சாங்க, இது வந்து சட்டமாக்கக்கூடாது அப்படின்னு. அப்புறம் ஜனாதிபதிக்கு அவங்க வந்து போயிட்டு ரெப்ரசன்டேஷன் கொடுத்தாங்க, இது மாதிரி நீங்கள் கையெழுத்து போடக்கூடாது அப்படின்னு. கடைசியில் அது வந்து சட்டம் ஆகலை அப்படின்னு வச்சுக்காங்களேன், விட்டுட்டாங்க. அதனால மெஜாரிட்டி அப்படின்றதுனாலேயே எல்லா விஷயத்தையும் எதிர்கட்சியை பார்த்துட்டு சும்மா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அதை நான் ஒத்துக்கிறேன். ஆனால் நீங்கள் ஒரு விஷயத்தை, ஒரு சட்டத்தையோ இல்லை ஒரு நடைமுறையோ எதிர்க்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஜஸ்டிஃபிகேஷன் இருக்கணும். இப்போ இந்த பத்திரிகை சுதந்திரத்தை ஒடுக்கும் சட்டம் அப்படின்னும் போது நாடு முழுக்க எதிர்ப்பு எழுந்தது. நிஜமாகவே அது பத்திரிகை சுதந்திரத்தை ஒடுக்குகின்ற ஒரு சட்டமாக, ஒரு பிளாக் பில் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படித்தான் இருந்தது. அதனால எதிர்ப்பு எழுந்தது. அரசாங்கமும் ரியலைஸ் பண்ணிட்டு வேணான்னு விட்டுட்டாங்க.
இப்போ அந்த நீட்டுக்கு எதிராக நீங்க தீர்மானம் போடுறீங்களே, தமிழ்நாட்டில் இருக்க மாணவர்கள் மட்டும்தான் நீட் எழுதுறாங்களா? இந்தியாவில் வேற யாருக்குமே நீட்டு கிடையாதா? அவங்க நினைக்கிறேன் தமிழ்நாட்டுக்கு மட்டும் விலக்கு கேட்குறாங்க சார் நீட். அதுதான் ஏன்னு கேட்கிறேன். ஏன் தமிழ்நாட்டு மாணவர்கள்லாம் வந்து ஒன்றும் தெரியாதவங்க நினைச்சுட்டு இருக்கிறீங்களா நீங்க? ஏன் எங்க பசங்களாலலாம் வந்து எக்ஸாம் எழுத முடியாது, ஆல் இந்தியா லெவல்ல கம்ப்ளீட் பண்ண முடியாதா? இந்த தடவை சிவில் சர்வீஸ்ல எத்தனை பேர் பாஸ் பண்ணிட்டு வந்திருக்கோம் நம்ம? ஒரு காலத்துல டாப்ல இருந்தோம், அப்புறம் குறைஞ்சு போச்சு. இப்ப மறுபடியும் நடவடிக்கைகள்லாம் எடுத்து இப்ப நிறைய பேர் நம்ம கிட்டத்தட்ட 50 சில்லற பேர் வந்து சிவில் சர்வீஸ்ல பாஸ் பண்ணிட்டு செலக்ட் ஆகிட்டு போஸ்டிங் வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஏன் இப்படி எல்லாத்துக்கும் மெர்சல் காமிச்சுட்டு இருக்கிறீங்க? ஐயோ நம்ம பசங்க எழுத மாட்டாங்க, நம்ம பசங்க எழுத மாட்டாங்க. நீங்க சொல்றீங்களே வடக்குல எல்லாம் வந்து அவங்களுக்கு எஜுகேஷனே கிடையாது, வறுமையில இருக்காங்க, வேலையே கிடையாதுன்னு. அவங்கெல்லாம் ஜுஜிபி அப்படின்ட்டு எக்ஸாம் எழுதிட்டு அவங்க வந்து செலக்ட் ஆகிட்டு போறாங்க. ஏன் நம்ம பசங்களை மட்டும் நீங்க இந்த மாதிரி மெர்சல் காமிச்சீங்கன்னா நம்ம பசங்களுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லி இருக்கிறீங்களா நீங்க? அப்ப ஒன்றும் தெரியாதுன்னா என்ன காரணம்? உங்க எஜுகேஷன் சிஸ்டம். அதுக்கு யார் காரணம்? அதை மாத்தணுமா வேணாமா? அதை விட்டு தமிழ்நாட்டுக்கு மட்டும் விலக்கு, தமிழ்நாட்டுக்கு மட்டும் விலக்கு. ஏன் தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு ஊர் முழுக்க தண்டோரா போடுறீங்களா நீங்க? எங்க பசங்களாம் எக்ஸாம் எழுத மாட்டாங்க. என்னங்க இதெல்லாம் ஆர்குமெண்ட்? எனக்கு புரியல. ஏதாவது ஒரு ரீசன் சொல்லுங்க. இன்ன காரணங்களால நீட் வேண்டான்னு எனக்கு சொல்லுங்க. குழந்தைங்க செத்து போயிடுறாங்க சார், மன உளைச்சலால செத்து போயிடுறாங்க. பைத்தியார்த்தனமா பேசாதீங்க. அப்புறம் சொல்ல போறேன் நான். சும்மா இந்த மாதிரி வாய்க்கு வந்ததெல்லாம் பேசாதீங்க. இந்த கள்ளக்காதல் அதனால எத்தனை பேர் வந்து கொலையா பண்றாங்க. என்ன பண்ண போறீங்க நீங்க? காரணம் என்னன்னா நீங்க மெர்சல் காமிச்சு வச்சுக்கிறீங்க. ஐயோ நீட்டு நீட்டு. இதை விட இன்னொரு மெர்சல் சொல்லிட்டா அது நம்ம வீட்டில் இருக்கவங்க அப்பா அம்மா பண்றது. 10th +2 வந்துச்சுன்னா ஐயோ பப்ளிக் எக்ஸாம். பப்ளிக் எக்ஸாமுக்கும் மற்ற எக்ஸாமுக்கும் என்ன வித்தியாசம் சொல்லு? இந்த பப்ளிக் எக்ஸாம்னா அமெரிக்காவில் இருக்க புக்கில் இருந்து கேள்வி கேட்க போறாங்களா? அவனை நீ படிச்ச உனக்கு சொல்லி கொடுத்த ஸ்கூல்ல நீ வச்சிருக்க புக்கில் இருந்தானே கேள்வி கேட்க போறாங்க. அப்புறம் இந்த பப்ளிக் எக்ஸாம்னா மெர்சல் காமிக்கிறது. ஏன் 10th படிக்கும் போதே இதை நான் கேட்டேன். நான் என்னங்க கொஸ்டின் பேப்பர்ல அதே கேள்வி தானே வரப்போகுது. அப்புறம் ஏன் பப்ளிக்னா மட்டும் இல்லை? அவங்க வந்து பறக்கும் படையெல்லாம் வருவாங்க. வரட்டும், நான் விட்டு வச்சிருந்தா தானே நான் பறக்கும் படையோ இல்லை இந்த அதிரடி படையோ அதை பார்த்து நான் பயப்படணும். யார் வேணா வந்துட்டு போங்க, செக் பண்ணிட்டு போங்க. எனக்கு என்ன வந்தது? அதுவும் எங்கள் ஸ்கூலில் தான் சென்டர் அப்படின்னும் போது எனக்கு பிரச்சனையே கிடையாது. நார்மலாக பப்ளிக் வந்து சில பள்ளிகளில் வந்து சில காரணங்களுக்காக பக்கத்தில் இருக்க வேற ஸ்கூலில் சென்டர் போடுவாங்க. அதுனா கூட ரைட் இவ்வளோ நாளாக நம்ம இந்த ஸ்கூலில் உட்காந்து எழுதியிருந்தோம், அங்கே புது ரூமு புது டிஸ்க் அப்படின்னு சொல்லலாம். நம்ம ஸ்கூல்லேயே சென்டர்னும் போது இதுக்கு என்னத்துக்கு நான் பயப்படணும்? ஏன் இப்படி பப்ளிக்னு மெர்சல் காமிக்கிறீங்க அப்படின்னு நான். அதே மாதிரி நீங்கள் மெர்சல் காமிச்சு வச்சிருக்கீங்கன்றான் நான். ஏன் மற்ற எக்ஸாம்லாம் எழுதுறதே கிடையாதா? லாக்கு அட்மிஷன் டெஸ்ட் கிடையாதா? இன்ஜினியரிங்க்கு கிடையாதா? ஐஐடி கிடையாதா? நம்ம ஊரில் அப்படியே நீங்கள் போயிட்டு இந்த வயசில் கூட நான் வந்து இன்ஜினியரிங் சேர்றேன்னா வாங்கன்னு சேர்த்துப்பாங்க போல. இது அந்த மாதிரி தான் இருக்குது இன்ஜினியரிங் சீட்டு கிடைக்கிறது. புரியுதா? இந்த வருஷம் புதுசாக இன்ஜினியரிங் காலேஜ் ஆரம்பிக்கிறதுக்கு வந்து தடை பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஏற்கனவே இருக்கிற காலேஜ்லேயே வந்து அட்மிஷன் ஆக மாட்டுது, வேக்கண்டா இருக்குது. அதனால வந்து புதுசாக வேண்டாம் அப்படின்னு அரசாங்கம் ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. சரி, அப்போ அதுக்கெல்லாமே இங்க வந்து இன்ஜினியரிங் என்ட்ரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தனியார் யூனிவர்சிட்டி, டீம்டு யூனிவர்சிட்டி அதுல இருக்குதா? அதை எப்படி அலோவ் பண்றீங்க? இணையா பேத்தலா இருக்குது நீங்க சொல்றது. இவ்வளோ ஏங்க நீங்க 5வது 6வது எல்கேஜி இதுக்கே இன்டர்வியூ வைக்கிறாங்க, ரிட்டன் டெஸ்ட் வைக்கிறாங்க 5 6 அப்ப அதெல்லாம் எப்படி அலோவ் பண்றீங்க? அப்ப தனியார்ல பண்ணா ஓகே, கவர்மெண்ட் பண்ணா நாட் ஓகே. சொல்ற காரணத்தை வேலிடா சொல்லுங்க. அப்ப மற்ற ஊர்ல எல்லாம் என்ன நடக்குது? அவங்கெல்லாம் எக்ஸாம் எழுதுறாங்களா இல்லையா? எந்த பிரச்சனையும் இல்லைல்ல. உங்களுக்கு மட்டும் ஏன் பிரச்சனைனா இங்க இருக்க பசங்களுக்கு பிரச்சனை இல்லை. நம்ம பசங்க டாப்ல எல்லாம் வந்துக்கிறாங்க போன வருஷம் இந்த வருஷம் எல்லாம். இங்க இருக்கிறவங்க எல்லாம் அந்த கல்வி தந்தைகள், தனியார் நிறுவனங்கள் அவங்கெல்லாம் வந்து ப்ரெஷர் பண்றதுனால இந்த மாதிரி நீங்க வந்து அவங்களுக்காக குரல் ஊத்துனுக்கிறீங்களா? சரி, FCRA இப்ப என்ன பண்ண போறீங்க? அவங்க என்ன சொல்றாங்க? இது என்ன இதுல வந்து சில பேர் பாத்தீங்கன்னா ஒரு தவறான பிரச்சாரம், இது மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷனை குறிவைத்து அப்படின்னு. கண்டிப்பா சார், அதோட குறிவைத்து தானே பண்றாங்களே அப்படின்னு சொல்றாங்க. அவங்க சொன்னாங்கன்னா கேட்கிறவன் கேனையனாக இருந்தால் கேரளாவிலே அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லிட்டு போனார் ஒருத்தர். அதை ஞாபகம் வச்சுக்காங்க சார். ஜபக்கூடத்துல, சர்ச்சில் எல்லா இடத்துலயும் வந்து இந்த FCRAக்கு எதிராக தான் பிரச்சாரம் பண்றாங்க. பார்க்க FCRA என்னன்னு புரிஞ்சுக்கங்க தம்பி. வெளிநாட்டிலிருந்து நீங்க பணம் வாங்குறீங்க அப்படின்னு சொன்னா நாங்க இன்னென்ன காரணங்களுக்காக, சரி இப்போ வந்து நாங்க மாணவர்களுக்காக அப்படின்னு சில பேர் சொல்லலாம், சில பேர் வந்து ஏரிகளை சுத்தம் செய்வதற்காக அப்படின்னு சொல்லலாம், சில பேர் வந்து இந்த வயசாகி ஆதரவற்ற முதியவர்கள் அவங்களுக்காக நாங்க ஏதோ ஹோம் நடத்துறோம் அப்படின்னு சொல்லலாம். நீங்க என்ன காரணத்துக்காக பணம் வாங்குறீங்களோ அந்த காரணத்துக்காகத்தான் செலவழிக்க வேண்டும். இது ஃபர்ஸ்ட். இதை ஒத்துக்க முடியாது அவனால. அடுத்தது, நீங்க பணம் வாங்குறீங்க அப்படின்னு சொன்னா இதுல வந்து நீங்க ஒரு NGO நடத்துறீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆஃபீஸ் வேணும், அதுக்கு வந்து ஒரு வண்டி வேணும், அதுக்கு ஒரு டிரைவர் வேணும், ஒரு செக்ரட்டரி வேணும், ஆஃபீஸில் டைப்பிஸ்ட்டு இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வேணும். இந்த மாதிரி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸ்ன்னு இருக்குது.
இப்போ நீங்கள் வந்து 10 கோடி ரூபா வெளிநாட்டிலேருந்து வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இதில் வந்து நீங்கள் வாங்கிட்டு, சார் இது இது நாங்கள் வந்து ஒரு 4 BHK பென்ட் ஹவுஸ் வாடகை எடுத்துருக்கோம் சார், இதுக்கு வந்து மாதம் 3 லட்ச ரூபா இல்லை 5 லட்ச ரூபா வாடகை சார், இதெல்லாமல் நீங்கள் கணக்கில் எழுதலாம். இப்போ கவர்மெண்ட்ல என்ன சொல்றாங்க, இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்ஸ் அப்படின்றது 10% நினைக்கிறேன், அவ்வளவுதான் மேக்சிமம் இருக்கலாம், அதுக்கு மேல இருக்கக்கூடாது. இப்போ அந்த வரையறை கிடையாது. புரியுதுங்களா? நீங்க 10 கோடி ரூபா வாங்குறீங்க அப்படின்னு சொன்னா, ஆமா நாங்க வந்து 4 இடத்துக்கு போனோம், சர்வீஸ் பண்ணணும், அதனால வந்து ஒரு BMW கார் வாங்கிக்கிறோம். ஏன் BMW போனாதான் சர்வீஸ் பண்ண முடியுமா? சாதாரண மாருதி ஆல்டோல போனா சர்வீஸ் பண்ண முடியாதா? ஸோ இந்த மாதிரிலாம் ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வராங்க. இது வந்து இந்த மதம்னு எந்த இடத்துலையும் கிடையாது. NGO அப்படித்தான் இருக்குது. அது யாரா இருந்தாலும் வாங்குற காசுக்கு என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு. இப்போ அந்த போன் ஆஃப் கன்டென்ஷன் அப்படின்றது என்னன்னா, நீங்க இதெல்லாம் பண்ணல, கணக்கு சமர்ப்பிக்கணும். அப்புறம் SBI பார்லிமெண்ட் பிரான்ச் இருக்கு, பார்லிமெண்ட் ஸ்ட்ரீட் பிரான்ச், அங்க அக்கௌண்ட், அது மூலமா தான் பணம் வரணும். இப்படின்லாம் ரெஸ்ட்ரிக்ஷன். இது ஏற்கனவே ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்துட்டாங்க, அதனுடைய கண்டினியூஷன் அது. இப்போ இந்த ஏதோ சில காரணங்களால நீங்க இந்த ரூல்ஸ் எல்லாம் கம்ப்ளை பண்ணல, ஃபாலோ பண்ணல அப்படின்னும் போது உங்க லைசன்ஸை கேன்சல் பண்றாங்க அப்படின்னு சொன்னா, இது வரைக்கும் நீங்க கிரியேட் பண்ண அந்த அசையா மற்ற சொத்துக்கள், நீங்க வந்து பணத்தை வாங்கிட்டு நீங்க ஒரு NGO, கௌதம் NGO அப்படின்னு ஒன்று ஆரம்பிச்சிடுறீங்க. ஆரம்பிச்சு வந்து இந்த மாதிரி முதியோர்கள் அப்படின்னு சொல்றீங்க. அது சொல்லிட்டு பண்ணிட்டு நீங்க ஒரு பெரிய பில்டிங்லாம் கட்டி வச்சுக்கிறீங்க. ஆனா அந்த பில்டிங்கை வந்து உண்மையான முதியவர்களுக்கு இது பண்றதை விட நீங்க ஒரு ஹோட்டல் மாதிரி இல்லை ஒரு லாட்ஜ் மாதிரி தங்குமிடம் மாதிரி இது பண்ணியிருக்கிறீங்க. இதனால உங்க லைசன்ஸை கேன்சல் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்காங்க. கேன்சல் பண்ணிட்டாங்க, ஓகே, இது வரைக்கும் வந்த சொத்து நான் அப்படியே ஒதுங்கிடுறேன் அப்படின்ட்டு அதை நீங்க லாட்ஜா கன்வெர்ட் பண்ணிட்டு ஓட முடியுமா? இது நாள் வரைக்கும் எதுக்காக நீங்க பணம் வாங்கினீங்க? அதுக்காக நீங்க செலவு பண்றீங்க, முதியோர்களுக்காகன்னு சொல்லிட்டு. இப்போ உங்க லைசன்ஸ் கேன்சல் பண்ணியாச்சு, பணம் வராது. அப்ப நீங்க எப்படி ரன் பண்ணுவீங்க? பண்ண முடியாது. அப்ப அந்த முதியோர் இல்லம் என்ன ஆகும்? அந்த பில்டிங் என்ன ஆகும்? அங்க இருக்கிற ஆதரவற்ற முதியோர்கள் எல்லாம் என்ன ஆவாங்க? இதெல்லாம் கணக்கு இருக்குல்ல. இதுக்கான வழிமுறைகளை கொண்டு வருவதுதான் இந்த திருத்த சட்டம் அப்படின்றது. இதை புரிஞ்சுக்காம வந்து இல்ல மைனாரிட்டிகளுக்கு எதிரான, இதுல மைனாரிட்டின்றதே கிடையாதுங்க. எந்த மதமாக இருந்தாலும் இங்க மதம் பிரச்சனை இல்லை. NGO அதுக்கு இவ்வளவு ரூல்ஸ், அதை ஃபாலோ பண்றீங்களா இல்லையா? இதுதான் கேள்வி. சரி, நான் கேட்குறேன், மறுபடியும் இது நாடாளுமன்றத்தில் மெஜாரிட்டி இருக்கவங்க அதை பாஸ் பண்ணுறாங்கன்னா, ஒரு மாநிலத்தில் நீங்கள் ஒரு தீர்மானம் போட்டு, இதுக்கு தான் நான் கேட்டேன், இப்போ வந்து இந்த சொத்து வரி அது எல்லாம் ஏறி இருக்குன்றாங்க, அதுக்கு அவங்க என்னவோ கணக்கு சொல்கிறாங்க, முன்னாடி வந்து அது சரியாக கணக்கு போடல, அதனால இப்படின்றாங்க, இது வந்து 3 மடங்கு ஆயிடுச்சு 4 மடங்கு ஆயிடுச்சுன்றாங்க, அதை ஏதோ நிறுத்தி வைக்கிறேன்றாங்க, இல்லை நாங்கள் வந்து விளக்கம் கொடுக்குறேன்றாங்க, என்னென்னோ சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்போ ஒரு பஞ்சாயத்தில் இருக்கவங்க ஒரு தீர்மானம் போடுறாங்க, இந்த உயர்வுன்றது தவறானது, மக்களை கசக்கி பிடிக்கின்றது, கஷ்டப்படுத்துறாங்க, அதனால இதை வந்து நீங்க வித்ரா பண்ணணும் ஒரு பஞ்சாயத்துல தீர்மானம் போட்டா நீங்க சும்மா இருப்பீங்களா? அப்புறம் நீங்க மட்டும் அங்க மத்திய அரசு அவங்க எதுவும் கேட்க மாட்டாங்க, அதனால வந்து நீங்க பாட்டுக்கு தீர்மானம் போட்டு, ஏன்னா தீர்மானம் போட்டு ஒன்னும் நீங்க சாதிக்க போறது கிடையாது. வெளில சொல்லிக்கலாம், பார்த்தீங்களா நாங்கள் வந்து எதிர்த்து விட்டோம், நான் யார் தெரியுமா? இந்த முன்னாடிலாம் இந்த கம்யூனிஸ்ட் தோழர்கள்லாம் தெருமுனை கூட்டம் போடும்போது, நான் புஷ்ஷை கேட்கிறேன், நான் தாட்சரை கேட்கிறேன் அப்படின்னு பாக்குறவங்க, எப்போ இங்க இருந்து இவர் அவரெல்லாம் கேட்கிறாரு பாரு, நீ என்னதான் கத்தினாலும் அடுத்த தெருவுக்கே உங்க குரல் கேட்காதரா. அந்த மாதிரிதான் இருக்குது நீங்க தீர்மானம் போடுறது அப்படின்றது. போட்டு என்ன சாதிக்க போறீங்க நீங்க? அட்லீஸ்ட் ஒரு வேலிட் ரீசன் சொல்லணும். அந்த பத்திரிகை சுதந்திரத்தை ஒடுக்கும் இது மாதிரி இந்த ரீசன்னால அப்படின்னு சொன்னா, அதையும் உங்களுக்கு சொல்லவே தெரியலையே. முதல்ல அந்த சட்டம் என்ன சொல்லுதுன்னே உங்களுக்கு தெரியல, தப்பா புரிஞ்சு நிற்கிறீங்க. அதுக்கப்புறம் வந்து தீர்மானம் போட்டாங்களே, இது மத்திய அரசோட, மத்திய அரசோட மோதினாதான் கெத்துன்னு இங்க ஆரம்பிச்சு வச்சுட்டாங்க. அதே மாதிரி போயின்னுக்கிறாங்க. இது வேலைக்கு ஆகாதுங்க. இப்படியே போயிட்டு இருந்தீங்கன்னா ஒன்றும் ஆகாது. திமுக, தாவேக, அதிமுக என்ன அன்னைக்கு வந்து 2ம் ஒரே குட்டையில் ஊறிய மட்டைன்னு சொன்னாங்க, இப்போ 3ம் ஒரே குட்டையில் ஊறிய மட்டைன்னு சொல்ல வேண்டியதா இருக்கும். அவ்வளவுதான் வித்தியாசம். போதுமா சார்? அதே மாதிரியே முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து இந்தி கூட்டணியை பலப்படுத்தினாரு. ஆனா இன்றைய தினம் வந்து கனிமொழி MP அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, நாங்கள் இந்தி கூட்டணியிலே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இது எப்படி சார் பாக்குறீங்க? முதல்ல அதை பலப்படுத்தினார்னு சொல்றதையே என்னால ஏத்துக்க முடியாது. இது எப்படின்னா, இந்த ஓமகுச்சி நரசிம்மன் அப்படின்னு ஒரு நடிகர் இருந்தார் தெரியுமா, அவரை நாங்கள் பலப்படுத்தினோன்ற மாதிரி இருக்குது. இந்தி கூட்டணி ஆரம்பத்திலேருந்தே வந்து ஒரு பொருந்தாத ஒரு கூட்டணி. அது இந்தி கூட்டணின்னு சொல்றதை நான் ஒத்துக்க மாட்டேன், புள்ளி கூட்டணின்னு தான் நான் சொல்வேன். புரியுதுங்களா? ஏன் சார் புள்ளி கூட்டணி? ஆமா, அதாவது UPAன்னு சொல்லியிருந்தாங்க முதல்ல. அது எப்படி எழுதுவாங்க? UPA அப்படின்னு எழுதுவாங்க. NDAன்னு சொல்றாங்க. இன்னும் இருக்குது.
NDA நடுவில் புள்ளி வச்சாங்களா? இல்ல வெறும்னே UPA அப்படிதானே போட்டாங்க. அதே மாதிரி NDA அப்படிதானே போட்டாங்க. இங்கேயும் செக்யுலர் ப்ரோக்ரசிவ் அலையன்ஸ் சொன்னாங்க. புள்ளி கூட்டணி கிடையாது. 2026 சட்டமன்ற தேர்தலில் வந்து SPN சொன்னாங்க. அதுலயும் புள்ளி வைக்கல. இந்த கிண்டி சில்ட்ரன்ஸ் பார்க் போயிருக்கீங்களா? அங்க மான் பார்த்துக்கிறீங்களா? நிறைய மான் இருக்கும். அதுல ஒரு மானை மட்டும் புள்ளி மான்னு சொல்லுவாங்க. ஏன்? புள்ளி புள்ளியா இருக்கும். அவ்வளவுதான். ஏன்? இந்த கூட்டணி பேர்ல புள்ளி புள்ளியா இருக்குது, அதனால புள்ளி கூட்டணி. போதுமா? இது போய் நான் இவ்வளவு விளக்கம்லாம் சொல்லணும் உனக்கு. சரி, அந்த புள்ளி கூட்டணி பொருந்தா கூட்டணி நான் ஏன் சொன்னேன்னா, கம்யூனிஸ்டும் இருக்காங்களா அந்த புள்ளி கூட்டணியில, காங்கிரஸும் இருக்குதா, திரிணாமுல் காங்கிரஸும் இருக்குதா. கேரளால புள்ளி கூட்டணியில யார் யார் இருக்காங்க? புள்ளி கூட்டணி எதிர்த்து புள்ளி கூட்டணி. ஒரு புள்ளியே இன்னொரு புள்ளியை எதிர்த்தது ஆச்சரியக்குறி. வெஸ்ட் பெங்கால் போங்க, திரிணாமுல் காங்கிரஸும் புள்ளி கூட்டணியில் இருக்காங்களா? இருந்தாங்க. காங்கிரஸும் இருக்குதா, கம்யூனிஸ்டும் இருக்குதா. ஆனா திரிணாமுல் காங்கிரஸ் என்ன சொல்லிட்டாங்க? கிட்டே சேர்க்க மாட்டேன், கூட்டணியா அப்படி ஓரமா போய் உக்காருன்ட்டாங்க பாராளுமன்ற தேர்தலில். அப்ப இது எப்படி நீங்க கூட்டணின்னு சொல்லுவீங்க? இதை நீங்க எங்க பலப்படுத்துறது? சரி, ஆம் ஆத்மி கட்சி அவங்க புள்ளி கூட்டணியில இருந்தாங்களா? இப்பவும் இருக்காங்களா? சமீபத்தில் நடந்த சில நிகழ்வுகளுக்கு புள்ளி கூட்டணியில அவங்க கூப்பிடல. ஏன் கூப்பிடல? அவங்களும் அந்த கூட்டணியில் தானே இருக்காங்க. அப்புறம் ஏன் கூப்பிட மாட்டேங்கிறீங்க? இதுக்கு பேர் ஒரு கூட்டணி. இதை பலப்படுத்தினாங்களாம். சரி, அவங்க தான் ஏற்கனவே சொல்லிட்டாங்களே, என்னைக்கு நீங்க இந்த கூட்டணியை விட்டு டகால் ரிசல்ட் வந்தவொடனே அந்த பக்கம் தாவி ஓடி போயிட்டீங்களா, அன்னைக்கே சொல்லிட்டாங்க நாங்க இந்த கூட்டணியில இல்லை அப்படின்ட்டு. பாராளுமன்றத்தில் சபாநாயகர்கிட்ட லெட்டர் கொடுத்துட்டாங்க, எங்களை தனியாக உட்கார வைங்க அப்படின்னு. அப்புறம் ஏன் நீங்க வந்து வாங்க வாங்க ராகுல் காந்தி பின்னாடி வாங்க அப்படின்னு ஏன் நீங்க அவங்கள போயிட்டு போராடி நிற்கிறீங்க? என்னைக்கோ சொல்லிட்டாங்க நாங்க இந்த கூட்டணி விட்டு போயிட்டோம், தலை முழுகி விட்டோம்னு சொல்லிட்டாங்க. நீங்க தாங்க ஐயோ போகாதே போகாதே என் கனவா அப்படின்ற மாதிரி நீங்க அவங்கள போயிட்டு பின்னாடி வாங்க வாங்கன்னு கூப்பிட்டுக்கிறீங்க. அவங்க வர மாட்டாங்க. அவங்க பாஜகவோட சேரதா இருந்தாலும் அதை கேள்வி கேட்கறதுக்கு உங்களுக்கு என்ன யோகியதை இருக்குது? தீய சக்தின்னு சொல்லிட்டு திமுக வந்து குற்றம் சாட்டின்னுக்கிறாங்க. அவங்களோட சேர்ந்து எலெக்ஷன்ல நின்று ஜெயிச்சு போட்டு கபால் அவங்களோட போய் நீங்க சேர்ந்துக்கிறீங்களே இன்னைக்கு தாவேகாவோட. அப்புறம் பாஜகவோட திமுக சேரக்கூடாதுன்னு நீங்க எப்படி சொல்லலாம்? சார், இவரெல்லாம் எதிர்த்துட்டு எப்படி சார் போய் சேருவாங்க? மறுக்கா சொல்லு. இவரெல்லாம் எதிர்த்துட்டு எப்படி போய் சேருவாங்க கேட்குறேன். மறுக்கா சொல்லு. 2004 தேர்தல் எடுத்துக்காங்க, காங்கிரஸோட ஒட்டிக்கினாங்க. 2014 தேர்தல் என்ன ஆச்சு? திமுகவும் காங்கிரஸும் பிரிஞ்சுட்டாங்களா? இவங்களால நாங்க வந்து இது பண்ணோம், ஊழல் குற்றச்சாட்டுகள், அவங்க ஊழல் பண்ணிட்டு போயிட்டாங்க, நாங்க அதை சஃபர் பண்ணோம் சொன்னாங்களா? மறுபடியும் அவங்க ஒண்ணு சேர்ந்துக்கினாங்களா? ஒரு கிளைக்கழக செயலாளருக்கு இருக்கிறது கூட ஸ்டாலினுக்கு தெரியாதுங்க. வைகோ சொன்னாரா? வெக்கமான சூடு சொரணை எதுவுமே இல்லாம நான் தான் அவருக்கு பாதுகாப்பாரன்னு போய் நின்றாரா? அவர் இன்னைக்கு எந்த கூட்டணியில இருக்காரு? அவங்களெல்லாம் விட்டுப்புட்டு நீங்க வந்து இவ்வளவுலாம் எழுத்துப்பட்டு இன்னைக்கு கேள்வி கேட்கறீங்களேன்னு திமுக பாஜக பார்த்து கேட்டீங்கன்னா இதெல்லாம் நியாயமா கௌதம்? இவங்க பண்ணது கூட ஒன்றும் தெரியல சார். இது வந்து ஒரு மாதிரி சண்டேலே போச்சு சார். நம்ம பார்க்க முடிஞ்சிச்சு நம்ம போன எலெக்ஷன்லாம். அது எப்படி சேருவாங்க நம்ம சொல்ல முடியும். சேர்ந்தாலும் மக்கள் எப்படி ஏற்றுப்பாங்க? இன்னும் காங்கிரஸ் யாரோடையும் சண்டை போடாத மாதிரி மறுபடியும் அவங்களோட சேராத மாதிரிலாம் நீங்க பேசி நிற்கிறீங்க. இப்போ சரத்பவார் ஒருத்தர் இருக்காரு தெரியுமா? அவர் இப்ப என்ன கட்சி வச்சு நிற்கிறார்? NCP சரத்பவார். அந்த கட்சியை ஒன்று போயிடுச்சு, அதனால அது சரத்பவார் குரூப்னு சொல்லிட்டாங்க. அவரு எங்கே ஆரம்பிச்சார் தெரியுமா? அவருடைய அரசியல் காங்கிரஸ்ல ஆரம்பிச்சார். அப்புறம் வெளில வந்தார், மறுபடியும் உள்ள போனார், மறுபடியும் வெளில வந்தார். ரெண்டு பேரும் எவ்வளவு சண்டை போட்டுக்கினாங்க. இப்ப ரெண்டு பேரும் ஒன்னா இல்லையா? சிவசேனா காங்கிரஸ் மகாராஷ்டிராவில் மிகப்பெரிய ஃபைட். இன்னைக்கு ரெண்டு பேரும் ஒன்னா வேற ஆட்சி வேற நடத்தினாங்கல்ல. அப்புறம் நீங்க கேட்குறீங்க இவ்வளோதான் எடுத்து சண்டை போட்டு சண்டை வேற வந்துச்சு எப்படி ஒன்னா சேருவாங்கன்னா, அங்கெல்லாம் எப்படி சேர்ந்தாங்களோ அந்த மாதிரி சேருவாங்க போ சார். அதே மாதிரி சட்டமன்றத்தில் வந்து மரிய வில்சன் அவர்கள் வந்து பைபிளையும் வந்து தமிழ் மொழியும் ஒப்பிட்டு பேசியிருக்காரு. அதே மாதிரி ரொம்ப கோபமாக பேசுகிறாரு சார். கோபமாக பேசுனதுக்கு அப்புறம் வந்து எல்லாரும் எதிர்த்ததுக்கு அப்புறம் இல்லை நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கோம், எப்படி பேசணும்னு தெரியல, மன்னிச்சுக்கோங்க, அந்த மாதிரி இதில் பேசுகிறாரு. எப்படி சார் பார்க்குறீங்க? ஆவேசமாக பேசிவிட்டேன் அப்படின்னு அடுத்த நாள் வந்து அவையில் சொன்னாரு. அவரே தான் சொன்னாரு, அவருக்கு தெரிந்தது அன்பு தமிழ், அமைதி தமிழ், இரக்க தமிழ் அப்படின்னு. அமைதிக்கும் ஆவேசத்துக்கும் பொருத்தம் இல்லையே. ஆவேசம்ன்றது வேற, அமைதின்றது வேற இல்லையா? அவரு சொன்னதுலேயே முரண்பாடு இருக்கின்றது. அடுத்தது ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னா மனசுல அன்பு இருந்தது அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் டைம் இல்லை, 0 டைம் அப்படின்னாலுமே வந்து இந்த மாதிரி கோபம் வராது. சட்டமன்றத்தில் கண்டிப்பா நம்ம பார்த்து தான் பேசுவோம். எங்கேயா இருந்தாலும் இடம் பொருள் ஏவல் அப்படின்றது இருக்குது கௌதம். அடக்கம் அமரருள் உய்க்கும்
மீதியை நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா ஒருத்தர் வேற மாதிரி சொல்லிட்டு போயிட்டார். அதனால நான் இதோட நிறுத்திக்கிறேன். அந்த அடக்கம் இருந்தது அப்படின்னு சொன்னா அந்த அவை அடக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ மாபெரும் சபைகள்ல மட்டும் இல்லை, எந்த இடமாக இருந்தாலும் அந்த அடக்கம் அப்படின்றது நமக்கு தேவையான ஒரு விஷயம். அந்த அடக்கம் மனசுக்குள்ள இருந்தது அப்படின்னு சொன்னா அந்த கோபம் அப்படின்றது வராது. செல்லிடத்து காப்பான் சினங்காப்பான் நல்லிடத்து காக்கின் என் காவாக்கால் என் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இதெல்லாம் தவிர்க்கணும்னா அந்த மனசுக்குள்ள அடக்கம் இருந்தா போதும். அதுக்கு மேல எதுவுமே தேவையில்லைன்னு நினைக்கிறேன். அடக்கம் இருந்ததுன்னா கெட்டக்க முட்டக்கா குண்டக்க முட்டக்க வார்த்தையில இதுவும் கொட்டாது. எல்லாம் இதைத்தான் நீங்க கேட்டுனுக்கிறீங்க. அவர் இன்னொன்னு ஒரு வார்த்தை சொன்னார் தெரியுமா? ஐ எம் அ பார்ன் கிறிஸ்டியன்னு சொன்னார். ஆமா சார், ஒண்ணுமே புரியல சார். அங்க எதுக்கு அந்த மாதிரி பேசணும்? சரி, அவர் ஏதோ சொல்லிட்டு போட்டோம். எத்தனையோ பேர் கர்த்தரால் ஈர்க்கப்பட்டு கன்வெர்ட் ஆனவங்க இருப்பாங்கல்ல. அது என்ன வித்தியாசம்னு எனக்கு புரியல. அமைச்சர் தான் விளக்கம் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இதை பத்தின விளக்கம் யாருமே கேட்கலையே. என்ன சொல்ல வரார் அந்த அந்த வார்த்தையின் மூலமாக? ஐ எம் அ பார்ன் கிறிஸ்டியன் அப்படின்னு சொல்றது மூலமா பெருமை வராரு சார் அவரு. இதன் மூலம் நீங்கள் மன்னருக்கு சொல்ல வரும் கருத்து அப்படின்னு தான் நக்கீரன் மாதிரி நான் கேட்கணும். என்ன சொல்ல வரீங்க? அப்போ அந்த மாதிரி அவரை மாதிரி நானும் கேட்கிறேன். இப்ப நீங்க சொல்றீங்களா பார்ன் கிறிஸ்டியன் அப்படின்னு, அப்ப கர்த்தரின் பால் ஈர்க்கப்பட்டு நான் கிறிஸ்தவ மதத்தை தழுவினேன்னு சொல்றாங்க இல்லையா? ஒரு 20 வயசுல 30 வயசுல அப்படி வந்தவங்க இருப்பாங்கல்ல. அப்போ அவங்க இப்ப நீங்க சொன்னீங்களே பெருமையா சொல்றாரு, அப்ப இது பெருமை கிடையாதா? நீங்க பெருமைன்னு சொன்னதுனால நான் இந்த கேள்வி கேட்கிறேன். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படி சொல்லிதான் அப்புறம் இதனை பெருமையா சொல்றாருன்னு நீங்க சொல்றீங்களே, அப்ப அதுக்கு வேற ஏதோ அர்த்தம் இருக்கும். அவரை தான் கேட்கணும். நாமளா போட்டு மண்டையை உடச்சிக்க வேண்டாம். அதுக்கும் ஒரு விளக்கம் கொடுத்துட்டாருன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் கௌதம். சார், உங்க பொன்னான கருத்துக்களை இளைவாத பகிர்ந்ததுக்கே மிக்க நன்றி சார். நன்றி கௌதம்.